ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இன்னொருத்தர் வாசிக்கலாம். ஆமென். ஆங்கிலத்துல ஆமென். எல்லாம் சேர்ந்து ஒரு முறை வாசிக்கலாமா? ஆமென். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மார்ச் மாதத்துக்கான வாக்குத்தத்தம், கர்த்தர் மெய்ப்பனை போல உன்னையும் என்னையும் வழி நடத்துவார். மெய்ப்பனை போல உன்னையும் என்னையும் வழி நடத்துவார். சரி, மெய்ப்பன் எப்படி நடத்துவார்? மெய்ப்பனானவர் தன் மந்தையை எப்படி நடத்துவார்? 23ஆம் சங்கீதத்திற்கு நாம் வரும் பொழுது, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் எனக்கு குறைவு ஒன்றும் இல்லை, எனக்கு குறைவு ஒன்றும், நான் தாழ்ச்சி அடையேன், நான் 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 தாழ்ச்சி அடையேன். அல்லேலூயா. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். சரி, ஒரு மந்தைக்கு மேய்ப்பன் மேய்ச்சலை போடுவதற்கும் விருந்தினர்கள் ஆடுகளை போஷிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இதுலயே வித்தியாசம் இருக்கிறது. இப்ப நம்ம கூட ஜூ போன்ற இடத்துக்கு போனாலோ அல்லது வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு தோலை கையில பிடிச்சுன்னு வந்து நிற்போம். இப்போ நிறைய தோல்னா சேர்த்து வச்சு எடுத்துன்னு போய் ஆட்டுக்கு போடுவோம், அது வேற. கார் ஓட்டின்னு போறப்போ வாழைப்பழம் சாப்பிட்டு தோலை கையில பிடிச்சுன்னே வச்சுன்னு இருப்போம். எங்க 4-5 ஆடு மாடுகள் இருக்குதோ அங்க போட்டுருவோம், அது வேஸ்டா போகக்கூடாதுன்னு. அது நல்ல இரக்கமான செயல் தான். ஆனா அது ஆட்டை போஷிக்காது, ஆட்டுக்கு அது போதுமானதாய் இருக்காது. கர்த்தர் நம்மை எப்படி நடத்துகிறார்? மேய்ப்பனை போல நடத்துகிறார். கால் வயிறு கஞ்சி குத்து நடத்துகிறவர் அல்ல. குறைவற்று இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை நம்மை நடத்துகிறார். ஆதார குறைவில்லாமல் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், ஆகவே எனக்கு என்ன இல்லை, குறைவில்லை, நான் தாழ்ச்சி அடையேன். ஏன்னா அவர் என்னை எங்க நடத்துறாரு? புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. உதாரணத்துக்கு அவர் கையில ஒரு கோல் இருக்கும், கொடைகள் முன்னால வளைஞ்சிருக்குமே, அந்த மாதிரி வளைஞ்சிருக்கும். அப்போ அந்த கொடை மாதிரி வளைஞ்சு இருக்கிற இடத்துல கிளையில மாட்டி அந்த கிளைய மரத்தையும் உடைக்க கூடாது, ஏன்னா மரமும் வேணும், ஆட்டுக்கு இலையும் வேணும். வெட்டி போட்டுற முடியாது, வெட்டி போட்டா நாளைக்கு இருக்காது. அப்ப அந்த கிளைய மட்டும் வளைச்சு ஆடுகள் சாப்பிடும்படியா கொடுத்துட்டு அந்த கிளைய விட்டுறணும். ஒரு மாசம் கழிச்சு திரும்பி என்ன வந்துட்டு இருக்கோங்க, இலை வந்துட்டு இருக்கோம், அதை திரும்பவும் ஆடுகளுக்கு கொடுக்கலாம். அது
அடுத்து ஆழமான தண்ணீர் எவ்வளவு ஆழம் இருக்குதுன்னு தெரியாது, அண்டர் கரண்ட் எவ்வளவு இருக்குதுன்னு தெரியாது. ஆகவே அதே போல தண்ணிக்குள்ள விட்டு பார்ப்பான் எவ்வளவு ஆழம் இங்கே இருக்கிறது. நாளை காலையில அந்த ஆடு வந்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே தண்ணீர் குடித்து கொள்ளும்படியாக ஆழம் பார்த்து அண்டர் கரண்ட் எதுனா இருக்குதா, அப்படியே ஆடு அடிச்சுன்னு போயிடுமான்னு எல்லாம் பார்த்து அப்படியெல்லாம் போகாம பாதுகாப்பா ஆட்டை தண்ணீர் அண்டையிலே வழி நடத்துவார். நல்ல மேய்ப்பனுக்கு இரவுல வேலை அப்படின்னா மந்தைய ஒரு இடத்துல மடக்கிட்டு வேலைக்காரர்கள் வசம் ஒப்படைத்து விட்டு தலைமை மேய்ப்பன் நாளைக்கு எந்த இடத்துல ஆடுகளை மேய்ப்பது என்று சொல்லி அறிந்து கொள்வதற்காக அந்த கோலை எடுத்துக்கொண்டு இரவில போய் நாளைக்கு எந்த இடத்துல மேய்ச்சல் சிறப்பாய் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அந்த இடத்துல இந்த ஆடுகளை நடத்தும்படியாக அவன் பிரயாசப்படுவான். அப்படியானால் கர்த்தர் மெய்ப்பனை போல தம்முடைய மந்தையை மெய்ப்பார். அப்படின்னா இந்த மார்ச் மாசம் முழுக்கம் அரிசி, பருப்பு, எண்ணெய், சோப்பு, உப்பு, மிளகா, தனியா இழந்த நாள்ல கறி சொல்ல நான். ஏன்னா பாதி பேர் என்ன பண்ணிட்டுக்கிறீங்க, என்னக்கிறீங்களா அப்படி அன்பை பார்க்கறாரு. சோதனையா போச்சு. எங்க போனாலும் மட்டன் பிரியாணியா போடுறாங்க, பருப்பு குழம்பு சாப்பிடுறாரு. வெளியிலன்னா பரவாயில்ல, வீட்லயே அப்படி பண்றாங்க. சரி, இந்த மாதம் முழுக்க கர்த்தர் நம்மை ஆகார குறைவில்லாமல், வஸ்திர குறைவில்லாமல், மெய்ப்பனை போல, மெய்ப்பன் மந்தையை மேய்க்கிறது போல அவர் தமது மந்தையை மேய்ப்பார். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் எப்படி நம்ம மேய்ப்பார்? மெய்ப்பனை போல. எப்படி? மெய்ப்பனை போல. அடுத்ததாக ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட், கறவல் ஆடுகளை வேகமா ஓட்ட முடியாது. அப்படி வேகமா அவைகளை ஓட்டினால் அவைகள் மாண்டு போய்விடும். இதுக்கு சிறப்பான பைபிள்ல ஒரு உதாரணம், யாக்கோபும் ஏசாவும் சந்திக்கிறார்கள். 20 வருஷம் கழிச்சு சந்திக்கிறார்கள். யாக்கோபுக்குள்ள பயம், அண்ணன் எங்க வெட்டி சாவச்சிருவானோன்ட்டு. ஏன்னா அவன் ஏமாத்திட்டு ஓடணுவன். அவனுக்குள்ள பயம். அவனும் 400 மனுஷரோட வந்துனுங்கிறான் இவனை வரவேற்பதற்காக. ஆண்டவர் அந்த காயத்தெல்லாம் ஆற்றி இருந்தார். ஆண்டவர் அவன் கண்கள்ல தயவு பாராட்டி இருந்தார். இப்ப 2 பேரும் இவன் அவனுக்கு 9 மந்தைகளை பரிசாக கொடுக்கிறான். வேலைக்காரி பெற்ற பிள்ளைகள், வேலைக்காரிகள். லேயா பெற்ற பிள்ளைகள், லேயா. ரேச்சல் பெற்ற பிள்ளைகள், ரேச்சலை பக்கத்துல வச்சுக்கினார். ஒருவேளை முன்னால இருக்கிற வேலைக்காரி பிள்ளைகளை வெட்டினான்னா ரேச்சலை கூப்பிட்டு இப்படி ஓடிடலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டு செட் பண்ணான். அப்புறம் எல்லாத்தையும் கடந்துட்டு ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டான், அது வேற விஷயம். ஆனா இந்த ஏசாவை சகோதரனை சந்திக்கும் பொழுது 2 பேரும் சந்திக்கிறாங்க. ஏசா கேட்கிறான், இவர்கள் யார்? தேவனாகிய கர்த்தர் கிருபையாய் கொடுத்த பிள்ளைகள், கிருபையாய் கொடுத்த பிள்ளைகள். அற்புதமான ஒரு விளக்கம். அப்போ ஏசா, தம்பி வந்துரு, நம்ம போயிட்டு அப்பாவினுடைய சுதந்திரத்துல சேர்ந்து மகிழ்ச்சியா இருப்போம், என் கூடவே வந்துரு. அதுக்கு யாக்கோபு சொன்ன வார்த்தை, என் ஆண்டவனே, உன் கண்களில் எனக்கு தயவு கிடைச்சது, அது போதும், நீ போ, நான் பின்னாலேயே வரேன். என் மந்தையெல்லாம் சினைப்பட்டிருக்கிறது, கறவலாடுகள் இருக்கிறது. நான் வேகமா ஓட்டுனா என் மந்தை மாண்டு போகும். உன் கண்களில் எனக்கு தயவு கிடைச்சது, அது போதும். உனக்கு நான் பரிசுகளை அனுப்பி இருக்கிறேன் பாரு, அந்த பரிசுகளை வாங்கிக்கோ, நீ போய் நேரு, நான் பின்னாலேயே வரேன்னு சொன்னான். அப்போ ஒரு நல்ல மேய்ப்பனுக்கு மந்தையை எப்படி நடத்த வேண்டும் என்று தெரியும். ஹல்லேலூயா. மேய்ப்பனை போல மந்தையை மேய்த்து ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தால்
சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த மெய்ப்பன் இந்த ஆடுகளின் மீதே, மந்தையின் மீதே கவனமாய் இருக்கிற மெய்ப்பன். நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஊழியக்காரர்களுக்கு ஆலோசனையா, உன் மந்தையின் மேல கவனமாயிரு, உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள். நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த சர்ச்சு, இந்த சபை இதுல ஊழியத்துல நிறைய ஊழியக்காரர்களை நான் கூப்பிடுறது இல்லை, சிறப்பு செய்தியாளர்களை கூப்பிட்டு பயன்படுத்துறது இல்லை. நீங்க கூட யோசிக்கலாம், இவரு ஸ்டேஜ் பிடிச்சி நின்னுகிறாரு, வேற யாருக்கும் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்னுகிறாருன்னு. விஷயம் அது இல்லை. என் மந்தையை குறித்து அவர்களுக்கு என்ன தெரியும்? இதுக்கு எதுக்கு சுகரு, எதுக்கு பிபி, எதுக்கு தைராய்டு, சுகருக்கு என்ன மாத்திரை கொடுக்கலாம், காரம் எவ்வளோ போடணும், உப்பு எவ்வளோ போடணும், அப்படி பார்த்து 20-25 வருஷமா கட்டி காப்பாத்துருந்தது. சிறப்பு செய்தியாளர்னு கூப்பிட்டு நிக்க வச்சு அவர் டோஸ் விட்டு போயிட்டாருன்னா அது மூஞ்சி திருப்பி அழுது நோக்கும். அப்புறம் நான் வீடு சந்திச்சு ஒன்னொன்னையும் சமாதானம் பண்ணோம். நம்மளுக்கு இந்த வேலை அதோட புரியுதா? அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில வேற எந்த சபையில என்ன கூப்பிட்டாலும் நான் ஒத்துன்னு போறதில்லை. ஏன்னா எத்தனை எனக்கு அழைப்புகள் தெரியுமா? சண்டே சர்ச்சில் பாஸ்டர்ஸ் ட்ரைனிங்க்கு வர பாஸ்டருங்க, ஐயா ஒரு ஞாயிற்றுக்கிழமை எங்க சர்ச்சுக்கு வாங்கலேன், ஒரு 400 பேர் இருக்கிறாங்க, ஒரு செய்தி கொடுத்துட்டு வாங்க. சோத்திரம், ஜெபம் பண்ணுங்க, திங்கள் முதல் சனி வரை எப்பனா கூப்பிடுங்க, வர ஞாயிற்றுக்கிழமை மட்டும் விட்டுருங்க. அது எங்க ஆளுங்களுக்கு அது மந்தையின் மேல கவனமாய் இருக்க வேண்டும். எவ்வளவு சிறப்பு செய்தியாளர்னா கூட்டம், எவ்வளவு அபிஷேகம் பெற்ற எழுப்புதல் இவங்களா கூட்டம், என் மந்தையை குறித்து அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு நல்ல மெய்ப்பன் மந்தையின் மேல கவனமாய் இருக்கணும். ஆடுகள் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் மெய்ப்பன் மீது இருந்த கடமை. ஆண்டவர் நல்ல மெய்ப்பன். இயேசுநாதர் சொன்னார், என்னன்னு சொன்னார்? பல சொன்னார். நானே வாசல், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொன்னார். அதுல ஒன்னு அற்புதமா சொன்னார், நானே நல்ல மெய்ப்பன். நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். வேலைக்கு ஆள் பொருத்தணும்னு வச்சுக்கோங்களேன், ஆடு மந்த வேலைக்கு ஆள் பொருத்தணும்னு நினைச்சுக்கோங்களேன், என்ன நடக்குது தெரியுமா? ஆடு செத்து போயிட்டா கூட அவருக்கு தெரியறது இல்லை. நம்ம லேண்ட்ல கூட 22 ஆடு மந்தையா சேர்ந்துச்சு. அப்புறம் நாய் இன்னும் போயிடுச்சு. அப்புறம் ஆடுக்கு லூஸ் மோஷன் ஆகி கொஞ்சம் ஆடுங்க செத்துச்சு. ஏறத்தாழ மந்தை மாண்டு போயிடுச்சு. அங்க மெய்ப்பராக இருந்தவர் நாய் பூச்சின்னு போயிட்டான், நாய் என்ன பண்றது? கணக்கு சொல்றாரு. அவருதே இருந்திருந்தா நேத்து முன்ன நேத்து சொன்னேன் இல்லையா, என் வீட்டு கோழி, அந்த கதை தான், சேம் ஸ்டோரி தான். நமக்கு சொந்தமானதா இருந்தால் உயிரை கொடுத்து காப்பாற்றுவோம். ஆண்டவர் அப்படித்தான் இன்னைக்கு நம்மள சொல்றார், நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடையவன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்திருக்கிறேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவள், நான் உனக்கு மெய்ப்பனாயிருந்து உன்னை நடத்துகிறேன். அல்லேலூயா. அப்ப இந்த மாதத்துல மார்ச் மாசம் உண்மையாகவே சவாலான மாசம். பிள்ளைங்கள்லாம் எக்ஸாம் எழுதுவாங்க, அது ஒரு பக்கம். எக்ஸாம் முன்னிட்டு சொல்லுவாங்க, மார்ச் பண்ணினே போயிடும், வேகமா போயிடும். ஆனா இந்த மாதம் நமக்கு எந்த பொருளாதார குறையும் இல்லாமல், ஆங்கார குறைவு இல்லாமல், வஸ்திர குறைவு இல்லாமல், கர்த்தர் நம்மை மெய்ப்பனாயிருந்து மெதுவாய், நல்ல மெய்ப்பன் மந்தையை நடத்துவது போல நம்மை மெதுவாய் நடத்தி இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா.
கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். ஆட்டுக்குட்டிய மெய்ப்பன் தோளிலே சுமந்து நல்ல ஒரு உதாரணத்தை கேட்டோம். ஆமா, 3வது குட்டி தாயால வெறுக்கப்படுகிற, மற்ற ஆடுகளால் துரத்தப்படுகிற அந்த 3வது குட்டி எங்க போயிடுது? மெய்ப்பனுடைய தோளுக்கே போயிடுது. நம்ம போராடினுக்கிறோம் குடும்பத்துல உரிமையை நிலைநாட்ட, இல்ல? ஆமா தானே? இப்ப கடந்து வந்துட்டு இப்ப யோசித்து பார்த்தா, அடச்சே, இதுக்கா நம்ம போராடின்னு இருந்தோம், இதுக்கா நம்ம போராடின்னு இருந்தோம். போராடி ஜெயிச்சிட்டோம். ஜெயிச்சிட்ட பிறகு என்ன கிடைச்சிச்சுன்னா, இருந்த 2 சொந்த பந்தம் கூட இல்லாத போயிடுச்சு. நீ ஜெயிக்கிறதுல உனக்கு கிடைக்கிறது ஒண்ணு என்ன தருமா? இருந்த 1 2 சொந்தம் கூட இல்லாத போய் சண்டை வந்துச்சு வீட்டுல. பேசி ஜெயிச்சிட்ட நீ, ரொம்ப சந்தோஷம், எல்லாம் கை தட்டி பாராட்டுறாங்க, கரெக்டா பேசி ஜெயிச்சுட்ட. அப்புறம் ஜெயிச்சிட்ட பிறகு அப்புறம் இருந்த 1 2 சொந்த பந்தம் கூட இல்லாத போயிடுச்சு. அந்த வெற்றி என்னத்துக்கு? அந்த ஜெயம் என்னத்துக்கு? மாறாக நாம கொஞ்சம் மாத்தி யோசிக்க ஆரம்பிச்சா, அதிகப்படியா என்ன, 3 வேளையிலும் ஒரு தட்டுல ஒரு மூலையில இவ்வளவு சாப்பாடு, கொஞ்சம் குழம்பு, ஒரு மனுஷன் எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு சாப்பாடு, அப்புறம் நல்ல உறங்குவதற்கு ஒரு நல்ல இடம், நிர்வாணத்தை மூட ஒரு நல்ல ஒரு வஸ்திரம், அவ்வளவுதான். இதை மீறி உனக்கு வேற ஒண்ணுமே தேவையில்லை. வேற ஒண்ணுமே தேவையில்லை. நீ சாதிக்க போறது ஒண்ணுமே இல்லை. நீ கொண்டு போக போவது ஒன்றுமே இல்லை. அப்படிங்கும்போது அதிகமான காரியங்களை குறித்த கவலை வேண்டாம். ரொம்ப சிம்பிளா, ஆட்டுக்கு எத்தனை ஆட்டுக்கு பீரோக்குது? எத்தனை ஆடு பீரோ வச்சிருக்குது? மேக்கப் செட்டு, லிப்ஸ்டிக்கு இதெல்லாம் வச்சுருக்குதா? பழுப்பு ஓடல, எதை குறித்தும் அது கவலை இல்லை. புல்லுள்ள இடங்களை மெய்ப்பன் பார்த்துக்கிறார், அமர்ந்த தண்ணீரை மெய்ப்பன் பார்த்துக்கிறார், பாதுகாப்ப மெய்ப்பன் பார்த்துக்கிறாரு, அரவணைப்ப மெய்ப்பன் பார்த்துக்கிறாரு, எல்லாத்தையும் மெய்ப்பன் பார்த்துக்கிறார். சும்மா நீ மேய்ச்சலிலே மேய்ந்து கொண்டு மந்தையோட மந்தையா மெய்ப்பனின் குரலை அறிந்து கொண்டிருந்தால் போதும். என் நாடுகளை நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். ஒரு கொஞ்சம் அனுபவம் இல்லை, எனக்கே தெரியும் எந்தெந்த ஆட்டு பிரச்சனை என்னன்னுட்டு. அப்ப பரம பிரதான மெய்ப்பன் அவர் எப்படிப்பட்டவர்? உன் உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிறார், உன் சிந்தனைகளை அறிந்திருக்கிறார், உன் யோசனைகளை அறிந்திருக்கிறார், உன் நினைவுகளை தூரத்திலிருந்து அவர் அறிகிற தேவன். உன் கண்ணீர் அவருக்கு தெரியாமல் போயிடுமா? உன் வேதனை தெரியாம போயிடுமா? உன் வியாதி தெரியாம போயிடுமா? உன் பலவீனம் குறைகள் தெரியாம போயிடுமா? கஷ்டங்கள் தெரியாம போயிடுமா? எல்லாம் தெரியும். அவர் நல்மெய்ப்பனாயிருந்து இந்த மாதம் முழுவதும் ஆகார குறைவில்லாமல், வஸ்திர குறைவில்லாமல், உன் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆச்சரியமாய், அற்புதமாய் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உன்னையும் என்னையும் வழி நடத்துவாராக. மெய்ப்பனை போல மந்தையை அவர் மெய்ப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உனக்கு நல்ல மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்த்து உன்னை குறைவில்